தாயோ தகப்பனோ பேச முடியாது, அல்லது அவங்களுக்கு எது இது பண்ணக்கூடாது அப்படின்னா அத்தை மாமா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு அந்த குழந்தைகளை அனுசரித்து இன்றைக்கி நடக்கிற மாதிரியெல்லாம் அன்றைக்கெல்லாம் எந்த பக்கத்து வீடோ எந்த ஒரு அத்தை மாமாவோ ஒரு மோசமானவங்களாக இருந்தல தாயுமானவர்களாகவே இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்போது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அரக்க குணம் நடக்கிறத பற்றி இப்போ இங்கே கன்க்ளூஷனுக்கு வரவே வேண்டாம். என்ன அந்த மாதிரி அவங்க பேசி பேசி தான் அந்த குழந்தைகளை வளர்த்துனாங்க. சொல்லாற்றலை கொடுத்து தான் வளர்த்துனாங்க. அம்மா சொல்லு, ஆத்தா சொல்லு, பாட்டி சொல்லுன்னு. அப்போ சொல்லினுடைய வழியில் தானே நீங்கள் பிறந்து ஆன ஊன்னு அழுக ஆரம்பித்ததுலேருந்து உங்களுடைய சொல்லினுடைய வழியிலேயே தானே வந்துட்டுருக்குறோம். அப்போ அந்த சொல்ல கேட்கக்கூட முடியலன்னா அதிகமாக பேசும்போது நிச்சயமாக அதுக்கு சத்தம் போடுறதோ இல்லை அது அவங்கள அடக்குமுறை பண்ணுறதோ அது வேறு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் கூட லைட்டை போட்டு விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு வாய்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போது ஒரு அம்மாவை சாமி தங்கோ டே அப்படிங்கிறக்கும், அல்லது ஒரு ஆசிரியர் அந்த பாடத்தினுடைய தன்மையை சொல்லி ஒரு இதில் ஒரு சொல்லி கொடுக்குற ஒரு வித்தைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு வாய்ஸு ஏதோ ஒரு இது அதைய மீண்டும் மீண்டும் அதை கேட்குற மாதிரி அது ஒரே பேட்டர்னில் தான் சொல்லும். அதே பாருங்கள், ஒரு பாட்டி சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, ஆசிரியர் சொல்கிறாங்க, இல்லை பெரும் வேலையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஒரு தலைவர் சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லும்போது அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்களை புகுத்தி சொல்லுவாங்க. இப்போ ரெக்கார்டு வாய்ஸில் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும். அப்போ அதை மட்டும்தான் அவன் பேசி அதுக்குண்டான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு சொல்லுவான். ஆனால் ஒரு அம்மாவாவோ ஒரு பாட்டியாவோ அல்லது நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்திலும் உள்ள ஒரு சில விஷயங்களாவோ அவங்க பலதையும் சொல்லி தருவாங்க. என்ன சொல்கிறது, அவங்க அந்த மைண்டுக்கு அது வரும்போது நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளை ஒரு சிறப்பு மிக்கவங்களாக மாற்றினாங்க. இன்னைக்கு மொழியை அழிக்கிறாங்களோ இல்லையோ, வாழ்க்கையினுடைய நிலையையும் ஒழுக்கத்தையும் ரெண்டாவது சில பாதுகாப்பையும் இழந்துக்கிட்டு வரோம். நீங்கள் அதிகமாக பேசாதனால வீரத்தை கூட சொல்லின் ஆற்றின் வழியாகத்தான் செலுத்தியிருக்காங்கங்கிறத மறந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்கே சொல்லி எங்கே புரிய போகுது? பஸ்ஸில் கூட நான் நிறைய பேர்த்துக்கிட்ட எதையாவது ஒன்று பேசிடுவேன். நான் கொஞ்சம் அடங்க மாட்டேன். ஏதாவது ஒன்று அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது சொல்லுவேன். ஆனால் அவங்களுடைய பார்வையில் இருக்கிற குரோதம் பார்த்திங்கன்னா அப்படியே என்னை ஏண்டா நம்ம பக்கத்தில் நிற்கிறோமோன்னு நினச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று. ஆனால் இவங்களுக்கு நம்ம அதிகமாக பேசுறது டிஸ்டர்பட் ஆகிற மாதிரி இருக்குது. சிலதெல்லாம் நான் என்னை தாண்டி தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம பேசுகிறோமே தவிர எல்லா நேரம் எல்லாத்திட்டையும் போய் பேசுறதில்ல. ஆனால் இன்னைக்கு ஆற்றலை அழிச்சிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு சில விஷயங்கள்லாம் நிகழ்வுகள் அது இதுன்னு பேசுகிறவங்க தயவு செஞ்சு பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கூட்டங்களாக கொடுத்து எல்லாரும் எல்லா வயசு இத்தனை வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு விழாக்கள் ஏதாவது வைங்க. அவங்கள அதில் அப்படி அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு தடவை அப்படி கலந்துக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ 35 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் என்ன சொல்கிறது, வயது மூத்தவங்கெல்லாம் கலந்துக்கலான் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறதுல போய் கலந்துக்குங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில்னு கொடுக்க போகிறதில்ல. ஏதோ அப்படியே கட்டினாலும் ஒரு 500 ரூபா கட்டுவீங்க. அந்த டைமில் போங்க, ஜாலியாக விளையாடுறவங்க கூட பேசிட்டு வாங்க. நீங்கள் கப்பு வாங்குவீங்களா, நீங்கள் அது வாங்குவீங்களாங்கிறது அங்கே இல்லை. நம்மளுடைய ஆற்றலினுடைய தன்மைக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஜாலியாக இது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் இதில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுகளெல்லாம் தேடி போய் உங்கள் மன ஆறுதலை படுங்க. ஏன்னா இனி வர்ற ஜெனரேஷனில் நம்ம அறிவுரை சொல்லி இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஒரு அழிவு வந்ததுக்கு அப்புறம்தான் அதனுடைய மாற்றங்களை புரிஞ்சுக்குவாங்க. இது மட்டுமே எண்டு கிடையாது, இன்னும் இருக்குது. நிச்சயமாக நான் இன்னொரு இதில் நான் சொல்கிறேன்.